பார்த்தீங்களா, இது ஒரு முதுபெரும் நாகரிகம். இந்த முதுபெரும் நாகரிகத்தை மூடி மறைக்க பிஜேபி முயல்கிறது. இவர் துணை போகிறார். வைங்க, பேசுங்க. வாட் இஸ் திஸ் கார்ட்டூன்? இது மாதிரி ஸ்டாலினுக்கு போட முடியாதா? இதை நான் அப்போ தான் சொன்னேன். நீங்கள் இந்த ஒரு ஸ்டாலினோட திறன்களை பட்டியலிட்டாலே முடிஞ்சு போச்சு அவர் கதை. நீங்கள் நல்லா கொஞ்சம் டீப்பாக ஸ்டாலினை டிசெக்ட் பண்ணி பாருங்கள். ஒன்றுமே இருக்காது இல்லையா? நான் சொன்னோன்னு தெரியுதா? ஏதாவது சொல்லுங்கள் நீங்கள். சங்கர், நீங்கள் போய் நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க. அவர் இப்படி தரமெல்லாம் ஒரு ஒன்று சொல்லுங்கள். ஒரு 2 ஐட்டம் சொல்லுங்கள் போதுங்க. இல்லை, மேயராக இருக்கும்போது பாலங்கள் தொடர்பாக அவர் பண்ணது இன்ஜினியரா இல்லை, முடிவுகள் எடுத்ததை சொல்கிறேன். அந்த மாதிரி டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸில் இருக்கிறது. இன்னொன்று பாருங்களேன், தான் மகனே கொண்டு வந்துட்டாரு. இப்போ அடுத்து தொலைக்காட்சி பேரனை கொண்டு வந்துட்டாரு. அடுத்த அதானே, தொலைக்காட்சியில் தான் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கும் கட்சிக்கு நான் சம்பந்தம். இப்படித்தானையா முதல்ல முரசொலி எம்டியா தானேயா வந்தார் உதயநிதி. அப்புறம் தானே இளைஞரணி. இவர் சின்ன குழந்தை, சின்ன பையங்க, யங்ஸ்டருங்க அவர். அதனால தான் இன்டர்னாக போட்டு இன்டர்னாக கேட்டேன். நான் விசாரித்தேன், செக் பண்ணிட்டு என்னப்பா வேலைகளுக்கு சேர்ந்துட்டேன்னா இல்லைண்ணா இன்டர்ன் அப்படின்னாங்க. சரி, இன்டர்னா எங்கேப்பா இருக்கானா? எம்டி ரூமுக்குள்ளே இன்டர்னா. இப்போது கம்பெனியில் இந்த ஒரு தம்பி இன்டர்னாக வந்திருக்கிறாரு. எங்கே அவன் கூட இப்போ கேமரா தூக்கிட்டு சுற்றுறாரு. கேமராமேனாக இன்டர்னாக வந்திருக்கிறாரு. நேராக முதலாளியாக எப்படி இருக்கிறதுன்றதுக்கு இன்டர்னாக இருக்கிறது தானே எம்டி ரூமுக்குள்ளே உட்காருறது. சரி, இது இன்டர்னு ரைட்டு. நான் தப்பாக கூட சொல்கிறேன், பொறாமை.